அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் செய்யுங்க. இப்போ நமக்குள்ளார என்ன யோசனை இருக்குன்னா, கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கலாமா, இல்லை வீட்டில் இருந்து படிக்கலாமா, இல்லை நம்ம வந்து குரூப் ஸ்டடி படித்தா நம்மளால் ஜாப்க்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் வந்து உங்களுக்குள்ளார இருக்கும். இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் ஒரு தெளிவு வந்து நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோச்சிங் சென்டருக்கு போனால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை அல்ல. அடுத்ததாக என்னதான் நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் மார்க் வேணால் எடுத்துடலாம். ஆனால் கட் ஆஃபுக்குள்ளார உங்களால் ஒருபோதும் வர முடியாது. ஒரு 5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து குறைவாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பொதுவாக சொல்லுவாங்க. அதுவும் 100% உண்மை அல்ல. அதே போன்று கோச்சிங் சென்டர் போகிறதால ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவாங்க. அதுவும் வந்து உண்மை அல்ல. இப்போ எல்லாத்துலேயுமே ப்ளஸ் வந்து இருக்குது. நீங்கள் நினைத்தால் மட்டுமே எல்லாமே சாத்தியம். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அதே போன்று நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய சப்ஜெக்ட் சொல்லி எந்த சென்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நேம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஒருபோதும் இதில் வந்து நான் டைரக்ஷன் கொடுக்கவே மாட்டேன். அதில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. நீங்கள் எந்த சென்டரில் முடிவு பண்ணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நிறைய சென்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க. ஒன்ஸ் வந்து ஒரு சென்டரில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே ஜாயின் பண்ண பிறகும் எந்த சென்டர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒருபோதும் உங்களால் வேலைக்கே போக முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கும் வந்து உங்களுக்கு வரவே வராது. அதனால் எந்த சென்டரில் படிக்கிறோம், எங்கே படிக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. நாம் எவ்வாறு அதனை பயன்படுத்தி கொள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. எல்லாமே நீங்கள் நினைத்தால் மட்டுமே சாத்தியம். சரிங்களா? அதே போன்று இப்போ செல்ஃப் ஸ்டடியை பற்றி நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் எந்த விதமான கோச்சிங் சென்டருக்குமே போகாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு மூல புத்தகங்களை மட்டுமே பயன்படுத்தி மாநில அளவில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இது வந்து நான் வெறும் வீடியோக்காக பதிவில்லை, நான் வந்து ரியலாக சொல்கிறேன். என்னுடைய நண்பர்களே மாநில அளவில் வந்து இடம் பெற்றிருக்காங்க. அதை நான் வந்து தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ வீட்டில் இருந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக படிக்கலாம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்து படிக்கலாம்னு முடிவு பண்ண பிறகு உங்களுக்குள்ளார நிறைய யோசனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து வரவே கூடாது. இப்போ நம்ம வீட்டில் இருந்து படிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க, ஒரு படிப்பதற்கான சூழ்நிலை வந்து எங்களுக்கு அமையவே அமையலை. உங்களுடைய நண்பர்கள்லாம் ஏதோ ஒரு பயிற்சி மையங்களை சேர்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள தான் யோசித்து பார்ப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா நடத்துவாங்க, மெட்டீரியலும் கையில் கொடுத்துருவாங்க. இந்த வாரத்தில் வந்து இந்த யூனிட்டில் டெஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்க வந்து நல்லா அந்த யூனிட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த முறை வந்து திருத்திக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்தானே படிக்கிறோம், எங்களுக்கு வந்து படிப்பதற்கான ஒரு சூழ்நிலையே வந்து அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இது முற்றிலும் தவறான கருத்து. படிப்பதற்கான சூழ்நிலை ஒருபோதும் தானாக அமையவே அமையாது. படிப்பதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் தான் அமைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. காரணம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சூழ்நிலையை வந்து அமைச்சிக்கணும். இப்போ அவங்களாம் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்குள்ளார ஒரு யோசனை இருக்கும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா? இதுவுமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இதுலேயும் நான் எப்போதுமே டைரக்ஷன் கொடுக்கவே மாட்டேன். நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, ஒரு யூனிட்டை வந்து நம்ம படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4வது யூனிட்டு நம்ம உங்கள் மேஜரில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கையில் வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து யூஜி பிஜி படித்த வீட்டில் இருந்தானே படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. யூஜி பிஜி படித்த புத்தகங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க. இல்லை நெட் இப்போ கூகுள்லேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி கூட ஏதோ ஒன்று எடுத்துக்கலான்னு வச்சிங்க. அந்த டாப்பிக்கில் இருக்கிற நம்ம யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு கான்செப்ட் வந்து நம்மளால் படித்து புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த கான்செப்ட் அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு வெற்றியை வந்து நிச்சயமாக கொடுக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு சென்டர் மெட்டீரியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக கிடச்சிருக்கு. அப்போ ஏதோ எந்த வகையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஒரு யூனிட்டை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டில் ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அதற்கான கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா தான் அடுத்தடுத்த டாபிக் வந்து போயிட்டே இருக்கணும்.
நம்ம ரிவிஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு யூனிட் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குங்கள, ஏற்கனவே டிஆர்பிஎல் நடத்தப்பட்ட முதுகலை ஆசிரியர் தேர்வில் இருந்து உங்களுடைய மேஜரில் இப்போ நீங்கள் எந்த யூனிட் படிக்கிறீங்களோ அந்த கொஷின்ஸ்லாம் இப்போ நீங்கள் அதுக்குன்னு தனியாலாம் போய் வந்து கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே இப்போ எல்லாமே வந்துடுது, டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் காமனாக வந்து எந்த வருஷம் கொஷின் பேப்பர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடுது. அப்போ நீங்கள் யூனிட் வைஸே வருது. இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எடுக்கிறீங்க, படித்து முடித்த பிறகு நான் சொல்கிறேன், ஒரு யூனிட்டை படித்து முடிச்சிட்டிங்க, முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறோம் பழைய கொஷின் பேப்பர்லாம் நம்ம பார்ப்போம். பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு அந்த யூனிட்லேருந்து ஒரு 30 கேள்வி, சும்மா ஒரு தோராயமாக நீங்கள் ஒரு 30 கேள்வி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது 15 கொஷினாவது ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் ஓரளவு நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நல்ல மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். மாறாக 30 கேள்வியில் வந்து ஒரு 2-3 கேள்வி தான் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் படிக்கக்கூடிய மெத்தடே தப்பு. அப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? குறைஞ்சது ஒரு 50% நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 50% தெரியல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான் படணும். ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு 100% தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டீங்க, உங்களுக்குள்ளார ஒரு அலட்சியம் வந்துடும். 50% தான் தெரியுது, 50% தெரியலன்னா சந்தோஷப்படுங்க. மீதி நீங்கள் படித்ததுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கும், நம்ம சரியான ஆங்கிளில் வந்து பார்த்துருக்க மாட்டோம். மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும். இப்போ 50% தான் நம்மளுக்கு தெரியுது, இன்னும் 15 கேள்வி தெரியவே இல்லையே, எங்கே இருந்தால் கேட்டிருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத மறுபடியும் ஒரு தடவை தேடுவீங்க, நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை படிச்சுக்கிட்டே வருவீங்க. பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு வகையில் இந்த ஆங்கிளில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு நம்ம வேறு கண்ணோட்டத்தோடு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இப்படிலாம் நம்மளுக்கு கேள்வி வருமானு யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அப்படிலாம் கேள்வி வந்திருக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக. அப்போ நமக்குள்ளார ஒரு புரிதல் வந்து ஏற்படும். சரிங்களா? அடுத்தது வந்து நிறைய நம்ம வந்து புக்ஸை வச்சு பார்க்கக்குள்ள அந்த ஹிண்ட்ஸு, நோட்ஸு அதெல்லாம் ஒரு பெரிதான அளவு கவனம் செலுத்த மாட்டோம். அதிலேருந்து வினாக்கள் வந்திருக்கும். அப்போ நம்ம வந்து 50% தான் தெரியுதுன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு நல்லா எப்படிலாம் வந்திருக்குங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு அந்த யூனிட்டில் கிடச்சிடும். அடுத்த யூனிட் படிக்கக்குள்ள நீங்கள் மறுபடியும் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் அப்படியே திருத்திக்கிட்டு படிச்சிங்கன்னா அந்த 50% தெரிஞ்சது அப்படிங்கிறது குறைஞ்சது 65%லேருந்து 75% மாறணும். அடுத்தது 70லேருந்து ஒரு 80 மாறணும். நம்ம தேர்வு அன்னைக்கு நமக்கு வந்து 100% வந்து நமக்கு என்னென்ன கேள்விகள்லாம் தெரிஞ்சிருக்கோ, நம்ம என்னதெல்லாம் படித்ததுலேருந்து வந்திருக்கோ அதிலேருந்து ஒரு வினா கூட தவறில்லாமல் யார் வந்து ஆன்சர் வந்து கொடுக்குறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக வெற்றியாளராக வருவீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம தவறுகளை வந்து குறைத்து கொண்டே தான் போகணும் தவிர ஒரு முறை பண்ண தவிர மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ மிஸ்டேக்ஸ் வந்துன்னா சந்தோஷம்னு நினைத்துட்டு அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்படி வந்தது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு யூனிட்லேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து திருத்திக்கிட்டோம்னா அடுத்தடுத்த யூனிட்லேருந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே போயிடணும். கடைசியாக 10வது யூனிட், நம்ம மேஜரில் 10 யூனிட் தான் இருக்குன்னா 10வது யூனிட் படிக்கக்குள்ள ஃபுல்ஃபில்லாக 100% தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அப்போ வீட்டில் இருந்து படித்தாலும் 100% உங்களால் மாநில அளவில் முதலிடம் பிடிக்க முடியும். அடுத்ததாக குரூப் ஸ்டடி. இப்போ 4-5 ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து மூல புத்தகங்கள், ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி 4-5 ஆசிரியர்களுமே வேலைக்கு வந்திருக்காங்க. இந்த 4-5 பேர் வந்து சேர்ந்து படிக்கக்குள்ள ஒரு 2 ஆசிரியர்கள் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. 4-5 பேர் சேர்ந்து படிக்கும்போது 4-5 ஆசிரியர்களுமே பணிக்கு வராமல் இருந்திருக்காங்க, எல்லா கேட்டகரியிலுமே இருந்திருக்காங்க. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்றாற்போல் 4-5 ஆசிரியர்களும் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக குரூப் ஸ்டடி வந்து படிக்கலாம். என்ன உங்களுக்கு ஏற்றாற்போல் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு, நம்ம எப்படியாவது இதை பயன்படுத்திக்கிட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே போல் மற்றவங்கெல்லாம் அதே யோசனையிலே இருக்கணும், சும்மா ட்ரை பண்ணி பார்க்க இந்த ஒரு எக்ஸாமில் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த குழுவாக சேர்ந்தெல்லாம் படிக்க வேணாம். சரிங்களா? எல்லாமே ஒரு வெறித்தனமாக படிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, வேலைக்கு போயே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு படிப்பீங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் மீது தன்னம்பிக்கை வைத்து படிப்பீங்களா, அந்த மாதிரி 4-5 பேருமே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை வந்து நிச்சயமாக கொடுக்கும். அதே போன்று இப்போ என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு 4-5 வகுப்புகளுக்கு அப்புறம் போகவே முடியல. நான் அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டடியில் தான் வந்தேன். என் மீது நான் வைத்திருந்த தன்னம்பிக்கை தான் என்னை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு சென்றே இருந்தது. சரிங்களா? என்னால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. என் மீது நான் வந்து மிகுந்த நம்பிக்கை இருந்தது. எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டுன்னா எப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதிலிருந்து நம்ம வேலைக்கு போகிற வரைக்கும் எனக்குள்ளார அந்த எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அதுதான் என்னை வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு வந்து கொண்டு சென்று இருந்தது. நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நடக்கிறதும் பாசிட்டிவாக தான் நடக்கும்.
இப்போ ஃபைனலாக நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கோச்சிங் சென்டருக்கு போய் ஜாயின் பண்ணணும் முடிவெடுத்தாலும், இல்லை வீட்டில் இருந்து படிக்கணும்னு முடிவெடுத்தாலும், இல்லை குரூப் ஸ்டடி படிக்கலாம்னு முடிவெடுத்தாலும், எந்த முடிவாக இருந்தாலும் இப்போவே எடுக்கணும். ஒரு முடிவு எடுத்த பிறகு இதுதான் ஒரே ஆப்ஷன் நமக்கு. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் எப்படி வேலைக்கு போகிறதுங்கிறத மட்டும் யோசிங்க. தயவுசெய்து சொல்கிறேன், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தெளிவாக முடிவெடுத்துக்கிறீங்க. முடிவு எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ஒரே ஆப்ஷன் நமக்கு. அப்போ நம்ம அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி வேலைக்கு போகிறதுங்கிறத மட்டும் யோசிங்க. மற்றதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதே போல் எக்ஸாம்லாம் முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, காரணங்கள் சொல்லுவோம்ல, நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது, நம்ம வீட்டில் சொல்லக்குள்ளே நம்மளை நாமே தேர்ச்சிக் கொள்வதற்கு நிறைய காரணங்கள் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் வந்து வீட்டில் இருந்து படித்தேன், நான் சென்டருக்கு போயிருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லுவீங்க. இல்லை வேறு ஒரு சென்டருக்கு நீங்கள் போயிருப்பீங்க, நான் வந்து இந்த சென்டர் இல்லாமல் இன்னொரு சென்டர் இருக்குல்ல, அந்த சென்டருக்கு போயிருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லி உங்களை நீங்களே தேர்ச்சிக் கொள்வீங்க. அந்த தேர்ச்சிக் கொள்வதால் ஒரு பயனுமே கிடையாது. தயவுசெய்து அந்தமாரி ஒரு காரணத்தை சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போவே எடுத்துருங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் இதெல்லாம் பரீட்சை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி விளக்கமாக பேசுறது, பக்கமாக இருந்து மற்றவங்கள்ட்டலாம் சொல்கிறதுனால ஒரு யூஸுமே கிடையாது. சரிங்களா? உங்களை நீங்களே தேர்த்திக்கலாம் காரணம் சொல்லி, அவ்வளவுதான். அதனால் அப்படி ஒரு காரணம் சொல்கிற மாதிரி ஐடியா உங்களுக்கு இப்போவே இருக்குன்னா, எந்த முடிவாக இருந்தாலும் இப்போவே தெளிவாக எடுங்க. இல்லை கோச்சிங் சென்டர்லாம் ஃபீஸ் அதிகம்தான். ஏன்னா நாங்கள் படிக்கிறதை விட இப்போ வந்து 3-4 மடங்கு அதிகமாக தான் ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை, அதுதான் போகணும் முடியும். ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணி படிங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் நினைத்தால் எந்த வகையில் படித்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியும். ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக உங்களுக்கு படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை என்னால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி.